கமலஹாசன் ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது தக் லைஃப் மூவி தான். மணிரத்னமுடைய டேரக்ஷனில் ரஹ்மானுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிட்டு இருந்தது. இந்த மூவியில் ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் ரெண்டு பேருமே ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. ஆனால் கரண்ட்டாக இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஆக்டிங் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. துல்கர் சல்மானுடைய கேரக்டரை எஸ்டிஆர் அவர்கள் ஆக்டிங் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் எல்லாமே விளாகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் ஒரு சில போஸ்டர்ஸும் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இவருடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாராகிட்டு இருக்கிற மூவி தான் இந்த தக் லைஃப் மூவியே. மணிரத்னமுடைய ஒரு பிக் பட்ஜெட் மூவின்னு கூட இதை சொல்லலாம். இப்போ இந்த மூவியில் துல்கர் சல்மானுக்கு பதிலாக எஸ்டிஆர் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரீசெண்டாக இப்போ அவருடைய போர்ஷன் எல்லாமே போய்கிட்டு இருக்கிறத அப்டேட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆக்டிங்கில் இந்த மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங். மணிரத்னமுடைய டைரக்ஷனில் ரஹ்மானுடைய மியூசிக்கில் ஒரு பெரிய வெயிட்டிங்கில் இந்த மூவி இருக்கு. 2024 எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மூவி தேட்டருக்கு வந்தால் தெரியும் யார் யார் இன்னும் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சுந்தர்சியோடைய டைரக்ஷன் ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவினா அது அரண்மனையுடைய 4வது பாகம் தான். ஹாரர் கலந்த ஒரு த்ரில்லர் மூவியாக தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட ரிலீஸ் டேட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சம்மர் டைமில் இந்த மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஏப்ரலுடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்த்துடலாம். தமன்னா, ராசிகண்ணன் ரெண்டு பேருமே இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்களே. தமன்னா ஆர்ஆர் கட்டப்பில் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. காமெடி கலந்த ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட் மூவியாக வர ஏப்ரலுடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்த்துருவோம். யோகி பாபு, கோவை சர்லான்னு நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல போர்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட்டையும் இந்த மூவியில் சுந்தர்சி அவர்கள் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அரண்மனையுடைய முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம்னா ஒரு பெரிய மாசியை தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்தியிருக்கா. இதனுடைய 4வது பாகம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சம்மருடைய எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும். தளபதியுடைய பையனான சஞ்சய் அவர்கள் ரீசெண்டாக ஒரு மூவியை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். லைக்காவுடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி போய்கிட்டு இருக்கேன். விக்ரமுடைய பையனான துரு விக்ரமில் தொடங்கி துல்கர் சல்மான் வரைக்குமே இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் எந்த ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் ஆகலை. கிரிக்கெட்டை மெயினாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு இப்போ ரீசெண்டாக அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். லைக்காவுடைய ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைமாக சஞ்சய் அவர்கள் இந்த மூவியை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கேமிங் மூவியான கிரிக்கெட்டை மெயினாக வச்சு தான் மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். இந்த மூவி 2024 எண்டில் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு இன்னும் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆச்சுன்னு தெரியல. இந்த மூவியோட அடுத்த கட்ட அப்டேட் எல்லாமே ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே இந்த மூவி எந்த மாதிரியான ஜேர்னரில் இருக்க போது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. தலைவருடைய ஆக்டிங்கில் இப்போ அவருடைய வேட்டையன் மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கேன். 2024 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிற இந்த மூவி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இவருடைய 171வது மூவி தான் டைரக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் இப்போ இந்த மூவியோடைய ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜுடைய ஆக்டிங்கில் ஒரு சாங் ரிலீஸ் ஆகியிருந்தது. அந்த சாங்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஆரம்பிச்சுட்டு தான் கன்ஃபார்ம் அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கேன். 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே தலைவருடைய 171வது மூவியை தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் ஒரு பெரிய வெயிட்டிங்கில் இந்த மூவி இப்போ இருக்கு. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுன்னு 2025 சம்மருக்குள்ளே பார்த்துடலாம். கவினுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது ஸ்டார் மூவி தான். இந்த மூவியை இளன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி கண்டென்ட்டில் தான் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கவினுடைய ஆக்டிங்கில் டாடா மூவிக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுறதுனால தொடர்ந்து அவருடைய மூவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வெயிட்டிங் ஏற்பட்டு இருக்கா. இப்போ இந்த ஸ்டார் மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இந்த மூவியோட தேட்டர் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்குமே வரப்போகுது. இந்த மூவியும் இன்னும் 1 or 2 மந்த்லேயே நம்ம தேட்டரில் பார்க்கலாம். விஜயகாந்தோடைய பையனான சண்முக பாண்டியனுடைய ஆக்டிங்கில் படைத்தலைவன் அப்படின்ற ஒரு மூவி தான் ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தது. இப்போ இந்த மூவிலேருந்து நியூ ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அன்போடைய டைரக்ஷனில் காட்டில் இருக்க யானைகளையும் மெயினாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராகவா லாரன்ஸ் முதல்ல இந்த மூவியில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்களே. தளபதி அவர்களும் இந்த மூவியில் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இளையராஜா அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக்கம் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு நியூவான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இது இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டாக இருக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. விக்ரம் ராஜேஸ்வர், அருண் கேஷோடைய டைரக்ஷனில் வைபவ் ஆக்டிங் பண்ணியிருக்க சென்னை சிட்டி கேங்ஸ்டார் அப்படின்னு ஒரு மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்களே. டி ஹிமனுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்கா. ஒரு கேங்ஸ்டார் மட்டும் இல்லாமல் கடத்தில் மெயினாக வச்சு தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்களே. வைபவோடைய ஆக்டிங்கில் சின்ன சின்ன ஸ்டோரியாக இருந்தாலும் நிறைய மூவிஸ் ஒவ்வொரு வருஷமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கா. அந்த வகையில் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டார் மூவியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விஷாலோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது ரத்னா மூவி தான். இந்த மூவிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு சிங்கிளோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களே. ஏற்கனவே அப்டேட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ சிங்கிளோடைய அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்க. அரியோடைய டைரக்ஷனில் டிஎஸ்பியோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்க. ஏப்ரல் மந்தோடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மூவி மட்டும் இல்லாமல் சம்மர் டைமில் இதே மூவி கூட நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. பெரிய பெரிய ஆக்டர் மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய மூவிஸும் சம்மரோட எண்டுக்குள்ளே நம்ம தேட்டரில் பார்ப்போம். விஷாலோட ஆக்டிங்கில் அந்த ரத்ன மூவி எந்த மாதிரி இருக்க போகுன்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே. கிராமத்து கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரியாக தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காரு அரி அவர்கள். பார்க்கலாம் இவங்களுடைய காம்போ ரிட்டன் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு.